இன்னைக்கு வெஜிடேரியன் கறி தோசை வேர்ல்டு ஃபேமஸான மதுரை கறி தோசை மாதிரியே எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் வெஜிடேரியன் கறி தோசை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணி காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ் வர வரையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சோயாவை போடுறப்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு எடுக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்மளுக்கு ஆனியன் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கைக்கு பதம் வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப நைஸாக அரைக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் பாருங்கள் ஆட் பண்ணுறோம். இதையும் கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெயிட் பண்ணிக்கலாம் வதங்குற வரையும். ஆனியன் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இந்த டைமில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தூளுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை இல்லாமல் ஏதுங்க கறி தோசை அப்படிங்கிற மாதிரி முட்டைக்கு பதிலாக நம்ம வெஜிடேரியனில் முட்டை மாதிரியே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடலை மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மைதா மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்தால் போதும். சோடாப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், அதே டைமில் கறி ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இறக்குறப்ப கொத்தமல்லி தலை தூவி இறக்கி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை மாவு நல்லா ஊற்றினதுக்கப்புறம் முட்டைக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கறி ஸ்டஃபிங் இப்போ ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அதை சுற்றி ஆயில் விட்டுக்கலாம்.
பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. வாசனையே செம்மையாக இருக்கும். 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் செஞ்சோம். ஆனால் சூப்பராக வந்து இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவரையும் நீங்களும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.